தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விருதுநகர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜான்சன் தேவசகாயம் அவர்களிடம் தனது மனுவை சமர்ப்பித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின்போது விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் திருச்சுழி தொகுதி வேட்பாளருமான தங்கம் தென்னரசு, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் திமுக நகர செயலாளர் தனபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். வட்டாட்சியர் ராஜாமணி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விஜய பிரபாகரன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்காக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பார் என்றும் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சி அமைப்பின் ஒருமைப்பாட்டையும் வெளிநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன்.